அக்னி நட்சத்திரம்ன்றது வந்து இந்த சூரியனுடைய அதிகபட்ச வெப்பம், அதாவது கத்திரி வெயில்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. சூரியனுடைய அதிகபட்ச வெப்பமானது பூமிக்கு கிடைக்கின்றது சித்திரை மாதத்தில் வருகின்ற மேஷ ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது நடக்கிற விஷயம். அஸ்வினிலேருந்து 27 நட்சத்திரங்களில் அக்னி நட்சத்திரம் சொல்லிட்டு எதுவுமே இடம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பிரவேசிக்கும் போது அதுதான் வந்து அக்னி நட்சத்திரம்னு நம்ம சொல்லப்படுது. சித்திரை மாதம் பரணி 3வது காலில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தை தான் அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லப்படுது. இது வந்து 4/5/2024 முதல்ல 28/5/2024 வரை அக்னி நட்சத்திர காலம் சொல்லிட்டு பஞ்சாங்கத்தில் நம்ம சொல்கிற விஷயம். இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி சில விஷயம் நான் சொல்கிறேன். அக்னி நட்சத்திரத்தில் வந்து சூரியனுடைய ரொம்ப பயங்கரமான வெயில், அதுவும் இப்போ புவி வெப்பமாதல் கூடி என்ன ஆகுதுன்னா, இந்த அக்னி நட்சத்திரன்றது வந்து இன்னும் ஒரு 10 மடங்கு அதிகமாயிட்ட மாதிரி பூமியில் வந்து வெடிப்புகள் ஏற்பட்டு காய்ந்த இந்த செடி கொடி இலை தழை இதெல்லாம் வந்து பூமியில் வந்து போயிட்டு அதை மூடி அது இயற்கை உரமாக மாறி மண்ணில் போயிட்டு கலந்துரும். அதுக்கப்புறம் அது மழை காலத்தில் வந்து முழுவதுமாக அது நல்லா அந்த தண்ணி போய் அதில் ஊறி சிதைஞ்சு பயிர்கள்லாம் வந்து அது பயிர் வளர்ச்சிக்கும் உயிர் வளர்ச்சிக்கும் அது உதவியாக இருக்குது. இதை வந்து இதுலேயே வந்து இந்த கர்ப்ப ஓட்ட காலம்னு ஒன்று சொல்லப்படுது. அது வந்து உயிர்கள் வந்து எப்படி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறக்குதுன்ற மாதிரி கனி வகை மரங்கள் செடி கொடி இதுங்கெல்லாம் கூட உயிர்ப்பிக்கிற காலமாக தான் அந்த கர்ப்ப ஓட்ட காலத்தில் நடக்குது. நம்ம மனுஷன் கர்ப்பமாகிற மாதிரி அந்த பிரபஞ்சமே ஒரு கர்ப்ப ஓட்ட காலம் அப்படின்ட்டு அது சொல்லலாம். சாஸ்திரப்படி அக்னி நட்சத்திரத்தில் வந்து என்னென்ன செய்யலாம்னா, நிச்சயதார்த்தம் திருமணம் செய்யக்கூடாது. அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. சீமந்தம் நிச்சயதார்த்தம் திருமணம் பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறது வெத்தலை பார்க்க மாற்றிக்கிறது உபநயனம் இல்லைன்னா இந்த நூல் போட்டுக்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் வந்து ஐயருங்கள்லாம் அந்த விஷயம் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது இந்த அக்னி நட்சத்திரத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. சாஸ்திரப்படி வந்து அக்னி நட்சத்திரம் வந்து செய்யக்கூடாத காரியங்கள் வந்து செடி கொடி மரங்களையும் வெட்டக்கூடாது, விதைக்கவும் கூடாது, குளம் கிணறு பள்ளம் தோண்டக்கூடாது, நிலம் மற்றும் வீடுகள். நான் இங்கே இந்த நீர்மோரை காமிச்சு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் சமயபுரம் மாரியம்மகிட்ட வரேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிடுறேன். குளம் கிணறு பள்ளம்லாம் தோண்டக்கூடாது. நிலம் மற்றும் வீடுகளில் வந்து பராமரிப்பு பணிகள் செய்யக்கூடாது. முடி வாங்குறது முடி வெட்டுறது அப்புறம் புதுசாக வந்து வீடு குத்துறம் போகிறது வாடகை வீட்டில் பால் காய்ச்சி குத்து அதெல்லாம் கூட பண்ணக்கூடாது. காது குத்துறது எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் வந்து வெளியூர் பிரயாணம் போகிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. பூமி பூஜை செய்கிறது போர்வெல் பணிகள் மேற்கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் அக்னி நட்சத்திரம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வழியில் வந்து என்னன்னா, சூரியன் ராசி மண்டலத்தில் சஞ்சரிக்கும் போது முதல் 4 மாதங்கள் வந்து பூமியின் அருகில் வந்து இது வந்து சூரியன் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வேறு இந்த வழியில் வந்து நிறைய இது இருக்குது. அதுக்கு வந்து ஐராவத வீதின்ற ஒரு பெயர் இருக்குது. இந்த வழியில் வருகின்ற அந்த விஷயத்துக்கு வந்து ஐராவத வீதின்ற ஒரு பெயர் இருக்குது. அக்னி நட்சத்திரத்தினுடைய சக்தி வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் எப்பவுமே கிருத்திகையில் கூட கொஞ்சம் ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் பண்ண மாட்டாங்க பாருங்கள். உங்களுக்கு அது முருகனுடைய நட்சத்திரம் தான். ஆனால் முருகனை வேணால் வழிபடலாமா தவிர ஒரு மருத்துவத்துக்கெல்லாம் கூட உங்களுக்கு வந்து கூட்டின்னு போக மாட்டாங்க. அது ரொம்ப வயதானவங்களாக இருந்தால் அது அமாவாசை மாதிரி செயல்படும். அது ஒரு மாதிரி வைப்ரேஷன் இருக்குது. இந்த கடல் அலைகள் வந்து பொங்குதுன்றாங்கல்ல அமாவாசை சமயத்தில், அதே சேம் வைப்ரேஷன் கிருத்திகை நட்சத்திரத்துலையும் உண்டு. அது அக்னி தேவன் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. நெருப்பை தாங்குகின்ற சக்தி படைத்தது அந்த கார்த்திகை நட்சத்திரம். முருகனாவே நெருப்பு. அதனால தான் அவர் கிருத்திகையுடைய கார்த்திகேயன்ன்றது எல்லாத்துக்குமே காரணம் அந்த நெருப்பு கூட சம்மந்தப்பட்டது. அது அனல்ன்றதும் அக்னின்றது ஒன்று தானே. அக்னி நட்சத்திரம் எல்லாமே அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்வேதகின்ற மன்னன் வந்து 12 ஆண்டுகளாக வந்து யாகம் செய்து வராரு. அந்த யாகத்தில் வந்து நெய்யை வந்து ரொம்ப ஊத்துறாரு. இது காரணமாக அக்னி பகவானுக்கு வந்து ரொம்ப பசி ஏற்படுது. இந்த பசியை போகிறதுக்கு பிரம்மதேவன் கிட்ட போயிட்டு வழி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நந்தவனத்தை விழுங்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. அப்போ வந்து அக்னி தேவன் வந்து நந்தவனத்தை விழுங்கத்துக்கு செல்ல போகும்போது இந்த இந்திர பகவான் அதை தடுத்து இந்திரனாவே மழை, அதனால் மழையாக பொழிவிக்கிறாரு. அக்னி தேவன் என்ன பண்ணுறாருன்னா விஷ்ணு பகவான் கிட்ட சென்று ஹெல்ப் பண்ணுற மாதிரி கேட்குறாரு. அப்போ அர்ஜுனன் வந்து காட்டினுடைய மேல் பகுதியில் இருக்க கூரையை வந்து அதை கூரையாக அமைத்து மழை வராமல் அது வந்து பாதுகாக்கிறாரு. அந்த மாதிரி கிருஷ்ண பகவான் வந்து அக்னி தேவனுக்கு ஒரு நிபந்தனை போடுறாரு. அந்த சமயத்தில் வந்து 21 நாட்கள் அதுக்காக வரையறுக்கிறாங்க. அதன்படி வந்து முதல் 7 நாட்கள் வந்து பூமியினுடைய கீழ்ப்பகுதியை வந்து அவர் உண்கின்றார். அதனால் வெப்பம் பூமியிலிருந்து மெதுவாக பரவத்துக்கு ஆரம்பிக்குது. அடுத்த 7 நாட்கள் வந்து பெரிய மரங்குகளை சாப்பிட்றாரு. அதாவது இவர் கிருஷ்ணர் சொல்கிற கட்டளப்படி இந்த காலகட்டத்தில் அதிக வெப்பம் கொஞ்சம் இருக்குது. இந்த லாஸ்ட் 7 இதில் வந்து நாட்களில் வந்து பாறையை விழுங்கத்துக்கு அவர் ஆரம்பிக்கிறாரு. இதனால் வெப்பம் படிப்படியாக இதெல்லாம் வந்து இப்படி சொன்னால் புரியுன்றதுக்காக பண்ணது. ஆக்சுவலாக அது ஒரு பிரபஞ்சம் ஃபுல்லாகவே ஒரு மனுஷனாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் நீங்கள் கூடவே இப்போல்லாம் இனிமேல்ட்டு இந்த புராண கதைகளை படிக்கும்போது அப்படியே மனுஷ ரூபமாகவே அதை புரிஞ்சிக்கக்கூடாது. அதை சாப்பிட்றாரு அப்படின்னா அப்படி கிடையாது. அது வந்து நீங்கள் பிரபஞ்சமாக அது வந்து உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. படிப்படியாக மிதமாக இப்படி அக்னி நட்சத்திரம் உருவான கதையாக புராணங்கள் சொல்கிறது எல்லாமே உருவகப்படுத்தின கதைகள்ன்றதையும் நான் சொல்லிக்கிறேன். பஞ்சாங்கத்தின்படி பரணி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்தில் துவங்கி ரோகிணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் வரை
சூரிய பகவான் ஆட்சி செய்யப்படுகின்ற சமயத்தில் தான் இது நடக்குது. இந்த சயின்ஸ் படி பார்த்தா சித்திரை வைகாசி மாதங்களில் பூமின்றது சூரியனுக்கு ரொம்ப கிட்ட போகிறதுனால வெப்பம் அதிகமாக இருக்குன்றது ஒரு பக்கம். அக்னி பகவானினுடைய அருளாசியை நீங்கள் பெறணுன்னா இதுக்கு தான் இப்போ நான் நீர்மோரை வச்சுக்கிட்டு இது பண்ணுறேன். நீங்கள் வந்து சமயபுரம் மாரியம்மா பற்றி நான் வந்து ஃபுல்லாக வர அமாவாசை அன்னைக்கு சொல்ல போகிறேன். அன்றைக்கி வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி ஒன்று பண்ணலான் இருக்கேன். உலக வெப்பமாதலுக்கும் சரி, இந்த அக்னி நட்சத்திரக்கும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த விஷயத்துக்கு சமயபுரம் மாரியம்மாவுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா மாரியம்மாவையுமே நீங்கள் சமயபுரம் மாரியம்மாவாக நினச்சி இந்த சமயத்தில் பண்ணிவிட்டு நீங்கள் ரோட்டில் ஒரு 10 பேர் கூப்பிட்டு தானம் பண்ணும்போது கூட நீங்கள் அப்படியே வானத்தை நோக்கி என்ன பண்ணணும், அந்த மோர் வந்து ஒரு 10 பேருக்கோ 5 பேருக்கோ கொடுக்குறீங்கன்னா நீர்மோரை தானமாக தரீங்கன்னா, சமயபுரம் மாரியம்மாவே உனக்காக பண்ணுறேன், இதை 10 பேருக்கு உனக்கு சமர்ப்பணம் செய்வதாக இந்த 10 பேர் கொடுக்குறேன், இந்த 5 பேருக்கு தரேன் அப்படின்னு கொடுத்துடணும். நீர்மோர் தானம், அன்னதானம், செருப்புங்க கொடுக்கறது, கொடை இது கொடுக்கறது, எல்லாருக்கும் இல்லைன்னா வெறும் தண்ணி பானையே வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் செய்யறது மூலமாக அக்னி தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்துக்குரிய துர்கை அம்மாவனுடைய வழிபாடு, பிரம்மனுடைய வழிபாடு, அக்னியினுடைய அம்சமாக முருகப்பெருமாள் இருக்கிறாரு, முருகனையும் வழிபடலாம். சிவனும் சூரியன் சம்மந்தப்பட்டவர், அதனால் சிவனையும் நீங்கள் வழிபடுறது. இது எல்லாமேலும் இதில் இந்த தானங்கள் ரொம்ப முக்கியம். இந்த நீர்மோர் தானம் ரொம்ப 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 முக்கியம். அது ஒரு பரிகாரணமாக மாறிடும் உங்களுக்கு. எப்படியும் நல்ல காரியங்கள் செய்ய போகிறதில்ல, ஆனால் இதை நீங்கள் தானமாக இந்த மாதிரி நீர்மோர் பண்ணிவிட்டு இது உணவு தானமோ மெயின் வந்து லிக்யூடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சமயத்தில், இந்த அக்னி சமயத்தில். இந்த மாதிரி வெயில் தொடங்கிறதுக்கு இன்னையிலேருந்து தொடங்கி ஒரு 21 நாட்கள் வந்து நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப செலவு கிடையாது. இதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு அதனால் வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பல வகையில் இந்த அக்னி நட்சத்திரம் முடியும் போது உங்களுக்கு நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றதுக்காக இது முக்கியமாக அக்னி நட்சத்திரத்துக்காகவே போகிறது. சமயபுரம் மாரியம்மா நீர்மோரையும் பானகத்தையும் வந்து தான் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த வசந்த கால பஞ்சமி ஃபுல்லாகவே அந்த அம்மாவுக்கு வந்து விரதம் இருந்து உலக மக்களுக்காக அந்த அம்மா குடிப்பாங்க நீர்மோரையும். அதெல்லாம் நான் வீடியோ போட்டுட்டேன். இப்போ இன்றைக்கி தொடங்குதுன்றதுனால நீங்கள் நீர்மோரை மற்றவங்களுக்கு கொடுங்க. சமயபுரம் மாரியம்மா சொல்லி சமயபுரம் மாரியம்மாவே உங்களுக்காக தான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், இதை நான் 4 பேருக்கு தரேன், இது 10 பேருக்கு தரேன் அப்படி சொல்லி பண்ணிங்களான்னா அந்த தானத்திலே உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.